தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 10,000 ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர் ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வித்தரம் மதிப்பீடு செய்ய அடைவுத் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் நிதி வழங்க மறுக்கும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை விமர்சித்தார். இந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஆர்பி மூலமாக ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படியாகத்தான் உங்களுக்கே தெரியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது சார்ந்த எக்ஸாம் நடத்துலேருந்து அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுவே பார்த்திங்கன்னா 3-4 மாதங்கள் ஆகிடும். அதில் யாராச்சும் ஒரு கேள்வியில் இந்த கேள்வி எனக்கு சந்தேகம் இருக்கின்றது, இதில் வந்து தவறு இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அது சார்ந்து எவ்வளோ நேரம் நம்ம டிலே ஆகுது நீங்களே பார்க்குறீங்க. இந்த இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த அப்பாயின்மெண்ட்டு போன வருஷம் நவம்பர் மாதம் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட். அதில் 2% நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழக்குக்கு போகும்போது இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு விதமான ஒரு கால நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனால ஒரு பாதிப்பு எப்படியும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கின்றது. கண்டிப்பாக இது நம்ம கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்த டைம் டேபிளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துருக்கணும். நீங்கள் சொன்னது உண்மைதான். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 10,000 டீச்சர்ஸ் தேவைப்படுது. அது சார்ந்து அதுக்குன்னு எங்கேயுமே நாங்கள் வந்து டீச்சர்ஸ் இல்லாமல் எங்கேயுமே பாடம் நடத்துறதெல்லாம் தடைப்படுறதில்லை. எஸ்எம்சி மூலமாக உடனடியாக அதற்கு பணங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எஸ்எம்சி மூலமாக அதை நாங்கள் அந்த பாடத்தை நாங்கள் நடத்திருக்கோம்.